அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லப்பர் பந்து அப்படின்ற திரைப்படத்தை பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய டைரக்டர், ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர், ஹீரோஸ் எல்லாரும் கேப்டனுடைய கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க, நிச்சயம் இந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ போடுறோம், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் சைமா அவார்டுக்காக நான் துபாய் செல்கிற போது கூட இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் எங்களோட தான் வந்தார். அவரும் இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு வந்தார், நீங்கள் நிச்சயம் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு. ஸோ டோட்டல் இந்த குழுமம் முழுதுமே கேட்டதுனால நிச்சயமாக நான் படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எல்லாரும் இந்த படத்தை பார்த்தோம். எல்லாருக்குமே இந்த படத்தை பார்த்ததில் உண்மையிலேயே சந்தோஷம். ஒவ்வொரு சீன்லேயுமே கேப்டன் உடைய தாக்கம் நிறையா இருக்குது. வால் பெயிண்டிங்கில், சாங்கில், எல்லா இடத்துலையும் அந்த 2 வீலரில் கேப்டனோட ஃபோட்டோ. இது யூஸ்வலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் இது எல்லா இடத்துலையும் அவங்க எப்படி இதை கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி இந்த படம் அனைவருக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. எனவே இந்த படத்தை மிக சிறப்பாக இயக்கிய டைரக்டருக்கும், ப்ரொடியூசர்ஸ்க்கும், ஹீரோஸ்க்கும், மியூசிக் டைரக்டருக்கும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கும் ஆண்களுக்கும் மிக பிடிக்கும். ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றது தமிழ்நாட்டில், இந்தியாவிலே நம்ம ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம். எனவே மிக அருமையாக இதை டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. எனவே மிக சிறப்பாக இருந்தது. படம் முடிஞ்சோடனே எங்கள் கட்சியை சேர்ந்த எல்லார்ட்டையும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எனவே அனைவர் சார்பாகவும் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.